Hi friends, welcome to VividTech. இன்னைக்கு மொபைல் யூஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் ஒரு ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. அதாவது நம்ம மொபைல் வந்து ஆட்டோவாகவே வந்து ஆஃப் ஆகிடுது. திரும்ப வந்து பவர் பட்டனை கிளிக் பண்ணிக்கிட்டே இருந்து ஆன் பண்ணுறதன் மூலமாக தான் நம்ம மொபைலை வந்து ஆன் பண்ண முடியுது. ஸோ இப்படி வந்து மொபைல் வந்து ஆட்டோவாகவே ஆஃப் ஆகிற ஒரு இஷ்யூ வந்து நீங்கள் உங்களுடைய ஆண்ட்ராய்டு மொபைலில் ஃபேஸ் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. இந்த வீடியோவில் வந்து நம்ம சில டிப்ஸை வந்து சொல்ல போகிறோம், சில ஸ்டெப்ஸை வந்து சொல்ல போகிறோம். ஸோ அந்த ஸ்டெப்ஸை நீங்கள் உங்கள் ஆண்ட்ராய்டு மொபைலில் ட்ரை பண்ணுறதன் மூலமாக மொபைல் வந்து ஆட்டோவாகவே சுவிட்ச் ஆஃப் ஆகிற அந்த ப்ராப்ளமை வந்து உங்களால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ வாங்க எப்படி அப்படின்றத பார்ப்போம். இது தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் தான் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கான ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ உங்களுடைய ஆண்ட்ராய்டு மொபைல் வந்து ஆட்டோவே வந்து சுவிட்ச் ஆஃப் ஆகுது. ஸோ என்ன பிராண்ட் அப்படின்றது வந்து முக்கியம் இல்லை. ஸோ எல்லா பிராண்டுக்குமே வந்து இந்த ஸ்டெப்ஸை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். நீங்கள் முதல் ஸ்டெப்பாக வந்து உங்கள் மொபைலில் வந்து செக் பண்ண வேண்டிய விஷயம் வந்து உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் உள்ள போயிருங்க. செட்டிங்ஸ் உள்ள போயிட்டு செட்டிங்ஸில் ஒரு சர்ச் பார் ஒன்று இருக்கும். ஸோ அந்த சர்ச் பாரை கிளிக் பண்ணி ஆட்டோ சுவிட்ச் ஆஃப் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கான்னு சர்ச் பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம மொபைலில் வந்து ஆட்டோவாகவே வந்து ஒரு மொபைலை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு, அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு டைமில் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு திரும்ப வந்து ஆட்டோவாகவே ஒன் ஆகிற மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷன் எதுவும் நீங்கள் வந்து தவறுதலாக எனேபிள் பண்ணி வச்சுருக்கீங்களா அப்படின்றதையும் செக் பண்ணி பாருங்கள். அப்படி எனேபிள் பண்ணி வச்சுருப்பீங்களா இருந்துச்சுன்னா அந்த ஆப்ஷனை வந்து ஆஃப் பண்ணிடுங்க, இல்லாட்டி டிலீட் பண்ணிடுங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனை நம்ம எனேபிள் பண்ணும் போதுமே ஆட்டோவாகவே நம்ம மொபைல் ஆஃப் ஆகி ஒரு டைமில் வந்து ஒன் ஆகிறதுக்கான சான்ஸும் இருக்குது. ஸோ இதனாலையுமே வந்து நீங்கள் உங்கள் மொபைல் வந்து, அதாவது இந்த ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணியிருக்கிறது தெரியாமல் நீங்கள் வந்து ஆட்டோவாகவே உங்கள் மொபைல் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆகுது அப்படின்னு கூட நினச்சிக்கிட்டு இருக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷனை வந்து உங்கள் செட்டிங்ஸில் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், பண்ண வேண்டிய விஷயம், உங்கள் மொபைலில் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதில் சர்ச் பாரில் மொபைல் ஹெல்த் செக் அப்படின்றத சர்ச் பண்ணுவீங்களாச்சுன்னா உங்களுக்கு நிறையாவே வந்து மொபைலில் ஹெல்த்தை செக் பண்ணுறதுக்கான ஆப்ஸ் வந்து உங்களுக்கு காட்டும். ஸோ அதில் ஒரு ஆப்பை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்கள் மொபைலில் வந்து ஹெல்த் கண்டிஷனை வந்து செக் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் வந்து பேட்டரியில் ஏதாவது இஷ்யூ இருக்கா, இல்லை டிஸ்பிளேயில் ஏதாவது இஷ்யூ இருக்கா, இதனால தான் ஆஃப் ஆகுதா அப்படின்றத உங்களால் வந்து இந்த ஆப்ஸை யூஸ் பண்ணி கொஞ்சம் செக் பண்ணி பார்க்க முடியும். ஸோ அந்த ஆப்ஷனையுமே நீங்கள் வந்து ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நார்மலாகவே உங்கள் மொபைல் கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகுதா, ஃப்ரீஸ் ஆகி ஒர்க் ஆகுதா, ஸ்லோ ஆகுதா, அதையுமே செக் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் நம்ம மொபைல் வந்து ரொம்பவும் ஸ்லோ ஆகிறப்ப, ஸ்ட்ரக் ஆகிறப்பயுமே வந்து ஆட்டோவாகவே வந்து நம்ம மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆகிறதுக்கான சான்ஸும் இருக்குது. ஸோ அதையும் ஒருக்கா செக் பண்ணி பாருங்கள். அதோட உங்கள் மொபைலில் வந்து ஸ்டோரேஜ் வந்து ஃப்ரீ ஸ்டோரேஜ் வந்து இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் நம்ம மொபைலில் ஸ்டோரேஜ் வந்து ஃபுல் ஆகியுமே நம்ம மொபைல் வந்து ரீஸ்டார்ட் ஆகலாம், இல்லாட்டி வந்து சுவிட்ச் ஆஃப் ஆகலாம். ஸோ இந்த மாதிரியான சான்ஸும் இருக்குது. ஸோ ஃப்ரீ ஸ்டோரேஜ் இருக்கா அப்படின்றதையுமே ஒருக்க செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் உள்ள போயிட்டு செட்டிங்ஸில் வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணி வருவீங்களா இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனுக்கு கீழே வந்து ரீசெட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ரொம்பவுமே கவனமாக ரீசெட் ஆல் செட்டிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கவனமாக வந்து அதை கொடுத்து உங்களுடைய மொபைலில் உள்ள சகல செட்டிங்ஸையுமே வந்து நீங்கள் வந்து டிஃபால்ட் செட்டிங்ஸுக்கு ரீசெட் பண்ணுங்கள். ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம மொபைலில் செட்டிங்ஸில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்து அதனால் நம்ம மொபைல் ஆஃப் ஆகிற சான்ஸ் இருக்குமா இருந்துச்சுன்னா இப்படி செட்டிங்ஸை ரீசெட் பண்ணுறதன் மூலமாக கூட வந்து இந்த இஷ்யூவை சால்வ் பண்ண முடியும். ஸோ அப்போ புது மொபைல், அதாவது நம்ம புதுசாக வாங்குறப்ப என்ன செட்டிங்ஸில் இருந்துச்சோ அந்த செட்டிங்ஸுக்கே சேஞ்ச் ஆகிரும். ஸோ இப்படி ரீஸ்டார்ட் பண்ண அப்புறமுமே அதாவது ரீசெட் பண்ண அப்புறமே வந்து ஓகே ஆகலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா திரும்பவும் இந்த ரீசெட் அப்படின்றதுக்கு வந்துட்டு, அதாவது இந்த செட்டிங்ஸை செய்யறதுக்கு முன்னால் உங்கள் மொபைலில் உள்ள முக்கியமான டேட்டாஸ், ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே வந்து பேக்கப் வந்து எடுத்துருங்க. ஏன்னா இந்த இடத்துல வந்து நம்ம மொபைலை வந்து ரீசெட் பண்ண போகிறோம். ஸோ அப்படி ரீசெட் பண்ணும்போது உள்ள எல்லா டேட்டாஸுமே வந்து டிலீட் ஆகும். ஸோ அதனால் வந்து உங்களுடைய டேட்டாஸ் எல்லாத்தையுமே பேக்கப் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலையுமே வந்து ஃபேக்ட்ரி டேட்டா ரீசெட்டும் ஒன்றும் செய்துமே செக் பண்ணி பாருங்கள். இந்த எல்லா ஸ்டெப்ஸையுமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துமே உங்கள் மொபைலில் சுவிட்ச் ஆஃப் ஆகிற ப்ராப்ளம் வந்து உங்களால் சால்வ் பண்ண முடியலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் மொபைலில் வாரண்ட்டி இருக்கா அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா உங்களுடைய பாக்ஸில் சரி, இல்லாட்டி உங்களுடைய பில்லை கூட வந்து, அதாவது நீங்கள் மொபைல் வாங்கின பில்லை கூட உங்களுக்கு வாரண்ட்டி இருக்கான்னு செக் பண்ண முடியும். ஸோ அதை செக் பண்ணி வாரண்ட்டி இருக்குமா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து வாரண்ட்டி கிளைம் பண்ணிக்கொள்ளலாம். அப்படி வாரண்ட்டி முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஒரு நல்ல ஒரு சர்வீஸ் சென்டரில் கொடுத்து இந்த மொபைல் இப்படி சுவிட்ச் ஆஃப் ஆகுது, அதுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றத அவங்கள செக் பண்ண சொல்லுவீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக
கண்டிப்பாக அவங்க செக் பண்ணி என்ன இஷ்யூ, அதாவது ஹார்ட்வேர் சைடு ஏதாவது இஷ்யூ இருக்குமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க வந்து அதை செக் பண்ணி சால்வ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ கண்டிப்பாக லாஸ்ட் ஸ்டெப்பாக இந்த மெத்தடையுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணுறதன் மூலமாக உங்கள் மொபைல் வந்து, அதாவது ஆண்ட்ராய்டு மொபைல், சாம்சங் ஆகட்டும், ரெட்மி ஆகட்டும், ஒன் ப்ளஸ் ஆகட்டும், ஸோ எந்த மொபைல் அப்படின்றத பிரச்சனை இல்லை. ஸோ சுவிட்ச் ஆஃப் ஆகிற ப்ராப்ளம் வந்து கண்டிப்பாக நமக்கு சால்வ் பண்ணிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ எல்லா ஸ்டெப்ஸையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.